ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் அப்படின்னாலே நம்ம உடலுக்கு பல வகையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லி ஆகணும். மீனில் வந்து பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா விட்டமின்ஸ், அயன், ப்ரோட்டீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 இந்த மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ஊட்டச்சத்துக்கள், அதே மாதிரி டேஸ்ட்டில் அடிச்சுக்கவே முடியாத 7 வகையான மீன்களை பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். இப்போ வாங்க அப்படியே போகலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது எந்த மீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் தான். இந்த மீன் டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா 6 இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது நீக்கி கொடுக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு மீனை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுமே வந்துட்டு இது நீங்கள் பொரிச்சாலும் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காணாங்கழுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மீன் தான். இந்த மீன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடலில், அதாவது சென்னை மாதிரியான இடங்கள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்கள்லேயே கேட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்துட்டு எப்படி குக் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதில் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகமாக இருக்குது. பிரெயின் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடல் புற்றுநோய் வராது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு மீனானது பார்த்திங்க அப்படின்னா தடுக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ஒரு மீன் கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேர்ட் பிளேஸில் இருக்கிறது எந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா முரண்கெண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மீன் தான். இதை வந்துட்டு உலாத்தி மீன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு மீனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் B12 ஆனது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா சத்துக்களுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. தென் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேன்சரே நம்மளுக்கு வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மீனோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு மீன் கிடச்சிது அப்படின்னாலும் டெஃபினட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். தென் ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூரை மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மீன் தான். இதோட பேரும் சரி, இதோட டேஸ்ட்டுமே சரி, மற்ற மீன்களை விட இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் D, ஜிங்க்கு, கால்சியம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு மீனை சாப்பிட்லாம். இதில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட இம்யூனிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதாவது வந்துட்டு நல்லா க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விரும்புகிறவங்க டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஒரு மீனை வந்துட்டு சாப்பிட்லாம். ஸோ பிளட் ப்ரெஷரையுமே வந்துட்டு இந்த ஒரு மீனானது சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது எந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மத்தி மீன் தாங்க. மத்தி மீன் நம்மள நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் மத்தி மீன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸில் ரொம்பவே சீப்பாக கிடைக்கக்கூடிய மீன் தான். ஸோ மத்தி மீன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீப்பாக கிடைச்சாலுமே இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்குது. நரம்பு சம்மந்தமான நோய்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு மீனை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க டெஃபினட்டாக இந்த ஒரு மீனை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக மத்தி மீன்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்குமே வந்துட்டு செஞ்சு கொடுங்க. தென் 6th பிளேஸில் இருக்கிறது வஞ்சர மீன் தாங்க. தென் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்பவே சீப்பஸ்ட் மீன். இது வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காஸ்ட்லியாக இருந்தாலுமே இதோட டேஸ்ட்டுக்குன்னே தனி ஃபேன் செட்டாரே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மீனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. இது அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நட்சத்துக்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன்ஸு, அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இது காஸ்ட்லியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வஞ்சர மீன்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிடாமல் சாப்பிட்ருங்க. தென் 7th பிளேஸில் இருக்கிறது நெத்திலி மீன் தாங்க. நெத்திலி மீன் ஓவரால் நம்ம எல்லோரும் சாப்பிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரட் நெத்திலி மீன் தான். ஸோ நெத்திலி மீன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் விட்டமின் A, கால்சியம், ப்ரோட்டீன்ஸு, அயனு இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கட்டிகளை எல்லாமே வந்துட்டு இது குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நெத்திலி மீன் கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாமல் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி பர்த்துக்கெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மீன் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் அதிகப்படியான சத்துக்கள்லாம் கொடுக்குது. ஸோ பெண்கள் கண்டிப்பாக நெத்திலி மீனை வந்துட்டு மிஸ் பண்ணிடாமல் சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் மீனையுமே வந்துட்டு பார்த்தாச்சு. இந்த 7 மீனில் வந்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.